திமுக தேர்தல் அறிக்கை இன்று மாலை வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் சாரதா அளித்த கூடுதல் விவரங்களை இனி பார்க்கலாம். தேர்தல் அறிக்கையை இன்று மாலை திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் மாலை 6 மணி அளவில் அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட இருக்கிறார். தேர்தல் களத்தில் தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் என்று கருதப்படும் நிலையில் பெரும் பரபரப்புக்கிடையில் இந்த அறிக்கை இன்று மாலை வெளியாகி இருக்கிறது. தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை மதுவிலக்கு ஒரு முக்கியமான அம்சமாக இடம்பெறும் என்று ஏற்கனவே திமுக தரப்பிலிருந்து கூறியிருந்திருக்கிறார்கள். அதை தவிர விவசாயிகள், மாணவர்கள், பெண்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியதாக இந்த தேர்தல் அறிக்கை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது பெரும் விஷயமாக பார்க்கப்பட்டு வரும் இந்த நிலையில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் மற்றும் டிராக்டர் கடன் தள்ளுபடி செய்யக்கூடிய அறிவிப்பு இந்த அறிக்கையில் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மாணவர்களை பொறுத்தவரை இலவச மடிக்கணினி மற்றும் கல்வி உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்படலாம் என்ற அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பெண்களுக்கு கூடுதல் வேலைவாய்ப்பு, அவர்களுக்கான மகளிர் சுய உதவி குழுக்கான நிதி அதிகரிப்பு உள்ளிட்ட அறிவிப்புகளும் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை தவிர திமுக பொருளாளர் ஸ்டாலின் ஏற்கனவே உறுதியளித்தபடி திமுக ஆட்சிக்கு வந்தால் லோக் ஆயுக்தா சட்டம் நிறைவேற்றப்படும். மேலும் காவல்துறையினர் எந்தவித அரசியல் தலையீடும் இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட முடியும் என்ற உறுதியளிப்பும் அறிவிப்புகளாக இந்த தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நீர்நிலைகளை பாதுகாக்கவும் இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு கொடுக்கவும் முயற்சிகள் எடுக்கப்படும் என்றும் ஏற்கனவே உறுதியளித்திருந்தார்கள். அதுவும் இந்த அறிக்கையில் அறிவிப்புகளாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் தாண்டி இலவசங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்படும் என்று பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. கடந்த முறை திமுக ஆட்சி அமைத்த பொழுது அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் இலவச தொலைக்காட்சி அறிவித்திருந்தார்கள். கடந்த முறை ஆட்சி அமைத்த அதிமுக அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் இலவச மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட பொருட்களை இலவசமாக அறிவித்திருந்தார்கள். எனவே இந்த முறை திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இலவச ஃப்ரிட்ஜ் அல்லது வாஷிங் மிஷின் உள்ளிட்ட வீட்டு உபயோக பொருட்கள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவை இல்லாவிட்டாலும் இலவச செல்போன் உள்ளிட்ட பொருட்களாவது இலவசமாக வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராமுடன் சாரதா, நியூஸ் 7 தமிழ், சென்னை. Thank you.